வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு சில முக்கியமான அறிக்கைகள் நமக்கு வெளியாக இருக்குது. அந்த அறிக்கைகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஸோ டெட்டு விண்ணப்பிப்பதற்குண்டான சில முக்கியமான அறிக்கைகளில் இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நல அலுவலர் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு சில முக்கியமான அறிக்கை ஒன்று பறந்துருக்கு. அதை பற்றி நாம் பார்க்கலாம். 2026 டெட்டில் மீண்டும் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் அனைத்துமே போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் இப்போ கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆசிரியர் பணியமைப்பு மற்றும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2026 எழுத விண்ணப்பிக்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பள்ளி சமூக நல விடுதிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர் காப்பாளர் பட்டதாரி ஆசிரியர் காப்பாளர் பணியிடங்கள் மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களில் டிஎன் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்ச்சி பெறாதவர்கள் தனியில் தொடர மற்றும் பதவி உயர்வு பெற பார்வை 3 அறிவிக்கும்படி வெளியிட்டுள்ள ஆசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் காப்பாளர்களை அறிவுறுத்துமாறு கடிதத்தில் கேட்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு எழுத ஆன்லைன் விண்ணப்பிக்க எம்இஸ் ஐடி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ எம்இஸ் ஐடி மூலமாக மட்டும்தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். ஸோ ஆகவே இந்த துறையில் சமூக விடுதிகளில் பணிபுரியும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களின் நிலையான காப்பாளர்கள் எம்இஸ் இணையதளத்தில் ஐடி இல்லாதவர்கள் தாங்கள் பணிபுரியும் விடுதிக்கு அருகில் உள்ள ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் விவரங்களை பதிவு செய்து எம்இஸ் ஐடியை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதனை வைத்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி தாங்க இப்போ குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்கணும் அப்படின்னா எம்இஸ் ஐடி ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்குங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த டெட் தேர்வில் நீதிமன்ற தீர்ப்பு அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ். ஏன்னா ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் இது கொடுத்துருக்கிறதுனால எல்லோருமே கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. அனைவருமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கை விரைவில் வர இருக்குங்க. ஸோ இதற்குண்டான அரசு அறிவிப்புகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைக்கப்பட்டுரும். ஸோ அதன் பிரகாரம் நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தகவல்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ டிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் இந்த 149 ஜிஓ தேர்தல் வாக்குறுதிகளாக நியமன தேர்வுத்தையும் 141 ஜிஓவையும் நீக்குவாங்க அப்படின்றது பலருடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ நிச்சயமாக தேர்தல் வாக்குறுதிகளில் இது பெருசாக பேசப்பட்டு இந்த ஜிஓ நீக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பை வெளியிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அனைவருக்கும் ஸோ எல்லா பீப்புள்ஸுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே சில முக்கியமான கோரிக்கைகளை நியமன தேர்வு ரத்து இந்த மாதிரி முக்கியமான கோரிக்கைகளை வழங்குவாங்க. அதை பார்த்திங்கன்னா டெட்டோடைய 2026 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றதையும் பிஆர்டி மற்றும் பிடிஓடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்றதையும் விளக்குவாங்க அப்படின்ட்டு எல்லோருடைய கருத்து கணிப்பு எதிர்பார்க்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியில் இதற்குண்டான ஒரு விரிவான விளக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்க முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழகத்தில் இந்த பள்ளிகள் திறப்பு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே பள்ளிகள் திறப்பை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டு வருது. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.